மாம் கில்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையே புதுசா உருவாயிட்டு இருக்கு. கில்ட் அப்படிங்கிற ஒரு இமோஷன் மதர்ஸுக்கே உரித்தான ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு. நிறைய மதர்ஸ் கில்ட்டியா மேக்சிமம் ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு சர்வேல வருது. இந்த கில்ட் 3 விஷயங்கள்ல இருந்து வரலாம். நீங்க எப்பயுமே கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு செக் இஸ், நீங்க உங்க மேல அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்களா? 24 மணி நேரத்துல நான் பெர்ஃபெக்ட் மதரா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருக்கணும், பெர்ஃபெக்ட் டாட்டர் இன்லாவா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஹோம் மேக்கரா இருக்கணும், பெர்ஃபெக்ட் குக்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க மேல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு கில்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லாம மற்ற விஷயங்கள்ல நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. உங்க பையனோட படிப்புக்கு நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்களா? உங்க ஹஸ்பண்டோட பிஹேவியருக்கு நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. மூணாவது விஷயம், நான் இதை செய்ய ஆசைப்படுறேன் ஆனா நான் இதை தான் செய்யணும். ஐ ஷுட் டூ, ஐ வாண்ட் டு டூ. ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைவேளை ஜாஸ்தியா இருந்தா, நான் இதுதான் பண்ணணும் ஆனா எனக்கு இது பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு, வெவ்வேறு விஷயங்களா இருந்தா, தென் கில்ட் வில் ஸ்டார்ட் pulling you down. If you have tried enough, நான் தனியா நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இந்த கில்ட்ல இருந்து வர முடியல அப்படின்னா we are here to help you. I am ready to release guilt அப்படின்னா ரிலீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு chat லிங்க் பர்சனலா நாங்க அனுப்புறேன். அந்த கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ ஸ்பெஷல் கம்யூனிட்டி ஃபார் மதர்ஸ். அங்க இந்த மாதிரி இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நான் நிறைய ஷேர் பண்றேன். இட்ஸ் அ ஃப்ரீ கம்யூனிட்டி. டேக் ஆக்ஷன் ரைட் நவ். பை பை.